ஹாய், ஒரு ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமா? கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வரோம். மெயினாக எண்ணெய் வாங்கலாம்னு நினச்சனோ, அதை மறந்துட்டு மற்றது எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். கடையை விட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. வச்சோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் கடையிலே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அது வேறு எதுவும் இல்லை, கோதுமை மாவு தான். வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு பாத்திரம்லாம் இருந்துச்சா எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காலைல வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி அப்படியே வச்சாச்சு. இன்றைக்கி என்னன்னு தெரியல, ரொம்ப லேசியாக இருந்துச்சு எனக்கு. அதனால் நான் காலையிலேருந்து எந்த வேலையுமே செய்யலை. இதை விட்டால் நாளைக்கு அப்புறம் மண்டேயில் அதனால் கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு கட்டு அவ்வளோ தூரம் ஒரு கவர் ஃபுல்லாக அது மட்டுமே இருக்குது. அவ்வளோ தூரம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. அதையும் எடுத்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மொட்டுக்கு பன்னீர் சப்பாத்தி தான். பன்னீர் ஃபஸ்ட் அப்படி வச்சு அவங்களுக்கு உருட்டி கொடுத்துட்டு, எங்களுக்கு நான் ஈவினிங் போலேயே நாட்டுக்கோழி இது ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன். அதை சப்பாத்தி கிட்ட வச்சு சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.